சிஎஸ்எஸ் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற ஆழ்துளை கிணறு. இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது. அப்படியே பால்வடி வந்துடும். பசங்கள்லாம் வந்து கை கழுவுறதுக்கு இல்லை விளையாடுற மாதிரி அந்த பக்கத்தில் வந்துட்டாங்க, விழுந்தாங்கன்னா மிகப்பெரிய விபத்து ஏற்படும். ஸ்ரீபெரும்புத்தூர்ல திருமங்க ஆழ்வார் தெருவுல சிஎஸ்ஐ பள்ளி அருகே இவ்வளோ பெரிய குழி இருக்கு. இது பார்த்து கிட்டத்தட்ட ஆழ்துளை கிணறு மாதிரி தான் இருக்கும். பல குழந்தைங்க தமிழ்நாட்டில் ஆழ்துளை கிணறு மூலம் இறந்து போயிருக்கிறாங்க. அப்பெல்லாம் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க, இனிமேல் எல்லா ஆழ்துளை கிணறும் மூடப்படும், இந்த மாதிரி குழிகள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனா எவ்வளவு தடவை ஆக்ஷன் எடுத்தாலும் இங்க யாருமே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க. அதை போய் பார்த்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் சிஎஸ்எஸ் ஸ்கூலு. சிஎஸ்எஸ் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற ஆழ்துளை கிணறு. இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே பால்வடி வந்துடும். பசங்கள்லாம் வந்து கை கழுவுறதுக்கு இல்லை விளையாடுற மாதிரி அந்த பக்கத்தில் வந்துட்டாங்க, விழுந்தாங்கன்னா மிகப்பெரிய விபத்து ஏற்படும். காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றுக்கு பல முறை நகராட்சி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இதுக்கான நடவடிக்கை இல்லை. இப்போ கூட இந்த வீடியோ எடுத்து முடிச்சு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கல் எடுத்தாச்சு, யார் தான் தூக்கி போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு நிரந்தர தீர்வு வந்து நகராட்சி வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து விபத்து நடக்காமல் காப்பாற்றணும். குழந்தைங்க விழுந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடும். இது வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது. இதுக்கான நடவடிக்கை விரைந்து எடுக்கணும்.